ஹாய் guys, வெல்கம் டு ஆல். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கானது. ஸோ நம்மள நிறைய பேர் குரூப் 1 பார்த்து நிறைய பேர் பயப்படுறது உண்டு. டேலண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது, எத்தனையோ பேர் பயப்படுறீங்க. அந்த சேம் டைம் நல்ல ஃபீல்டில் டெடிக்கேட்டாக படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ பார்த்து மாதிரி வேற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை எனக்கு இந்த எக்ஸாம்ஸே வேணாம் அப்படின்னு வெறுத்து போகிறதோ இந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் யூ ஜஸ்ட் ட்ரை, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த 50 நாள் டெடிக்கேட்டடா நம்ம கொடுக்குற ஷெடியூல்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்லாட் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத டெய்லி மார்னிங் நம்ம கொடுத்துருவோம். த சேம் டைம் நோட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஏரியா கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கான நோட்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் அன்னன்னைக்கு ஒர்க் ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், டெய்லி ஸ்லாட்ஸை நான் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுங்க. இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 1st இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இதில் செலக்டிவாக ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. நிறைய பேரை நம்ம அட்மிஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ முயற்சி பண்ணா முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. குரூப் 1 கண்டு பயப்படுறவங்களாகட்டும், ஆர்எல்ஸ் எனக்கு இந்த வருஷம் ஏதோ ஒரு எக்ஸாம்ல வேலை கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, தெய்வத்தால் ஆக்காதனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஸோ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை காய்ஸ், இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான 50 days சேலஞ்ச் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 42 to 45 days வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டடீஸாக இருக்கும். அட் த சேம் டைம் அதில் உங்களுக்கு இன்பிட்வீன் டெஸ்டஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் ஜிஎஸ்ல என்ன படிக்கணும். ஜிஎஸ்ஸை நம்ம 2 கேட்டகரியில் பிரிச்சிருப்போம் வெயிட்டேஜ் பேசிஸில். ஸோ மெயின் ஏரியா வெயிட்டேஜ் எங்கெங்கே ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா GS 1ல கொண்டு வருவோம். ப்ளஸ் GS 2 அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கொஞ்சமாக படிக்கிற மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஜிஎஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் CA கரண்ட் அஃபேர்ஸ், அந்த சேம் டைம் PYQ, இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டே ஷெடியூல் அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏர்லி மார்னிங் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல கொடுத்துருவோம். ஸோ இந்த சேலஞ்சில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் படிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு இருக்கவங்களும் ஓகே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ரிவிஷன் பண்றவங்களும் கண்டினியூ பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு ஹோப் வேணும், இந்த சேம் டைம் எனக்கு ஒரு கைட்லைன் எதாவது பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் பயோடேட்டா எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம டெலகிராம் லிங்க்குமே கொடுத்துருப்போம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு கிளாஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் கேப்பில் நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஆன்லைனில் திரும்ப ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான் இந்த 50 days கிளாஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பெய்டு கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை ஒரு ஷார்ட் நோட் மாதிரி ஈஸியாக கொடுத்துருவோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா தான் படிப்போம், நல்லா ஒவ்வொரு ஏரியாவையும் படித்து முடிச்சிருக்கோம். எண்ட் ஆஃப் த டே ரிவிஷன் அப்படின்னு வரும்போது லாஸ்ட் ஒரு 10 days 15 days பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, நம்ம படிச்சுட்டோமே எல்லாமே நம்ம எப்படி ரீகால் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத அந்த ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த கடைசி டைமில் அந்த எண்ட் ஆஃப் த டே ரிவிஷன் அப்படின்ற ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிவிஷன் டைமில் நீங்கள் அதாவது புதுசாக படிக்கிறவங்க அந்த 10 days ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த ஹோல் 15 daysமே நீங்கள் ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. ரிவிஷன் ப்ளஸ் உங்கள் டெஸ்ட் ஒர்க் அவுட் இருக்கணும், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் சம்படிஸ் உங்களோட ஹோப் எல்லாம் லாஸ் ஆகி ஒரு வெறுப்போட இருப்பீங்க, அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகே, தெய்வத்தால் ஆகாததுனும்
முயற்சியுடன் மெய் வெறுத்து கூலி தரும். உங்களுடைய முயற்சி அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய சான்ஸ் அப்படிங்க ஈச் அண்ட் எவ்ரி சான்சஸை நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எதையுமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, சப்போஸ் இந்த சான்ஸ் உங்களுக்கானதா இருந்தா, அதே போல போஸ்டிங் கம்மியா இருக்கு அப்படின்றலாம் நீங்க ஒரி பண்ண வேணாம். இங்க ரியல் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகே, நிறைய பேர் வந்து சீசன் பறவைகளா இருப்பாங்க, நோட்டிபிகேஷன் விட்ட உடனே படிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எங்க போவாங்கன்னே தெரியாது. இந்த சேம் டைம் சிலர் என்ன பண்ணுவாங்க, நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வச்சுட்டு உட்காந்துருப்பான், கடைசி வரைக்கும் படிக்க மாட்டான். ரியல் காம்படிஷன், ரியலா ஒரு டெடிகேஷனா படிக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். அப்படிங்கும் போது அந்த கம்மியில நீங்களும் ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு, இந்த 50 days என்னுடைய என்டையர் அந்த ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் லைஃப், அப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கு மேல இருக்க வாழ்க்கை பிரைட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு 50 நாள் நீங்க டெடிகேட்டா கொடுத்தீங்க, உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட ஃபுல் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் ஃபோக்கஸை நீங்க போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். நம்மளுடைய அகாடமி அதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷூரிட்டி தரேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்ல போயிட்டு நீங்க உங்களோட பயோடேட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பெய்ட் கிளாஸும் இருக்கு, பிளஸ் ஃப்ரீ கிளாஸஸும் இருக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.